செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் தமிழகத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள ரஷ்ய கல்விக் கண்காட்சி தொடர்பாக ரஷ்ய மூத்த அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மக்களவைக்கான 3வது கட்ட தேர்தலின் போது குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பது போன்று சமூக வலைதளங்களில் வெளிவரும் செய்தி போலியானது என்றும் தவறானது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ராணுவ கமாண்டர்களின் 6வது மாநாடு புனேயில் நடைபெற்றது. ஆயுதப்படைகளில் எதிர்கால தலைமைத்துவத்தை உருவாக்க பாதுகாப்பு உத்திகளுக்கான வழிமுறையை வகுப்பது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச தலசீமியா நோய் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது மரபணு ரீதியான இரத்தக் குறைபாடு நோயாகும். இந்நோய் உடையவர்களின் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். இந்நோயை தடுக்கவும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்களின் முயற்சிகளை கௌரவிக்கும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் மாணவர்கள் ரஷ்யாவில் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் தமிழகத்தில் இது தொடர்பாக நடைபெறவுள்ள ரஷ்ய கல்விக் கண்காட்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பு. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் சரியான உயர்கல்வி படிப்பை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இன்றைய சூழலில் எளிதாக பெறலாம். மாணவர்கள் வெளிநாடுகளில் தரமான கல்வி வாய்ப்புகளை பெறுவதற்காக அகில இந்திய அளவிலான கண்காட்சிகள், வழிகாட்டி நிகழ்ச்சிகள் போன்றவை அரசின் மூலமும் தனியார் நிறுவனங்கள் மூலமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இத்தகைய நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் நேரடியாக பங்கேற்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களிடமிருந்து சரியான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இத்தகைய வழிமுறைகளின் மூலம் மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்பை தேர்ந்தெடுப்பது பாதுகாப்பானதும் ஆகும். அந்த வகையில் ரஷ்யாவில் மருத்துவம் மற்றும் பொறியியல் இளநிலை படிப்புகளை மேற்கொள்ள விரும்பும் மாணவர்களுக்கு நல்வாய்ப்பாக தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் தொடர் கல்விக் கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக சென்னை ரஷ்ய துணை தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரஷ்யாவின் மூத்த அரசு அதிகாரிகள், பல்கலைக்கழக அதிகாரிகள் ரஷ்யாவில் உயர்கல்வி வாய்ப்புக்கான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். நடப்பு கல்வியாண்டில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு 8000க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை விட அதிகமாகும் என்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெளிநாடு கல்வி வாய்ப்புகளுக்கான ஆலோசகர் திரு ரவிச்சந்திரன் தெரிவிக்கையில், இந்த வருடம் ரஷ்யாவில் உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்கான உயர்கல்வி கண்காட்சி சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களில் 11 மேலிருந்து 17 மே வரைக்கும் நடக்குது. சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் சனி, ஞாயிறு 11th and 12th மே நடக்குது. இதில் ரஷ்யாவிலிருந்து 8 மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கலந்துக்கிறாங்க. இந்த வருடம் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு போகிறதுக்காக 8000 MBBS சீட்ஸ் மாணவர்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபா வருடம் நீங்கள் கட்டணம் செலுத்தினா போகிறோம். 6 வருடத்துக்கு உண்டான கோர்ஸ் இது. இந்த கோர்ஸ் நேஷனல் மெடிக்கல் கமிஷனால் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. இந்த கோர்ஸை படிச்சுட்டு திரும்பி ஸ்கிரீனிங் டெஸ்ட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸு இந்தியாவில் டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை தவிர ரஷ்யாவில் 100% ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறதுக்கு இந்திய மாணவர்களுக்கு இந்த வருடம் 200 சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் அனைத்து விதிமுறைகளையும் இந்நிறுவனங்கள் கடைபிடித்து வருவதாலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குவதாலும் இந்திய மாணவர்களின் வெளிநாட்டு உயர்கல்விக்கு முதன்மையான தேர்வாக ரஷ்யா உள்ளது. இந்திய மாணவர்கள் ரஷ்யாவில் மருத்துவம் மற்றும் பல்வகை கல்வி படிப்புகளை ரஷ்யாவில் மேற்கொள்வதற்கு விருப்பமுள்ளவர்கள் அங்கு கல்வி பெறலாம் என்றும், ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் ரஷ்யாவில் படிக்க வருகை தருகின்றனர் என்றும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தென்னிந்தியாவுக்கான ரஷ்ய துணை தூதர் திரு அவ்தின் ஒலேக் நிக்கோலேவிச் தெரிவித்தார். base and high level of training. The years of study in Russia are closely linked to modern technology, comfortable campuses and innovative laboratories. Nowadays it's easier than ever for the international applicants to get admission to a Russian university, both on a commercial basis and on a free governmental scholarship.
The number of students in our country today is about 4 million. Of them, foreign students number around 3 lakh. Students from India have been admitted to the Russian universities for the last 60 years. இளநிலை மருத்துவ படிப்புக்கான கல்விக் கட்டணம் ஆண்டொன்றுக்கு 3 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகளால் குறிப்பிட்ட கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்திலோ பயிலும் வாய்ப்பை மாணவர்கள் பெறுவதோடு குறைவான கட்டணங்களில் உயர்கல்வி பெறலாம். கடந்த காலங்களைப் போலவே ரஷ்ய அரசாங்கத்தின் வருடாந்திர உதவித்தொகை திட்டம் வழியாக இந்த ஆண்டு 200 இந்திய மாணவர்களுக்கு 100% உதவித்தொகை வழங்கப்படும் என்று சென்னை ரஷ்ய கலாச்சார மையத்தின் இயக்குநர் திரு அலெக்சாண்டர் டோடோனவ் தெரிவித்தார். Many advantages of education in Russia, His Excellency already named. I would like to emphasize this governmental scholarship part. So as in the past, this year the Russian government annual 100% scholarship programs will be given to the students, and the quota this year is 200 students. And of course it will be completely free of cost. The cost of higher education is relatively cheaper because the Russian government is subsidizing the higher education in Russia. So it's another advantage of studying in Russia. So the first advantage is that the Russian educational system is one of the best systems in the world. So the university provides them assistance because many Russian universities have special programs to accommodate the students for being in new country. They have special supporting systems for all the international students, Indian students as well, to go to try themselves to get for the governmental scholarships, but if not, they have a lot of opportunities to go to Russian university beside this scholarship. So you're all welcome. ரஷ்யாவில் மருத்துவக் கல்விக்கான இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன் தேவை அதிகரித்துள்ளதை பிரதிபலிக்கிறது என்றே கூறலாம். ரஷ்யாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு சிஇடி, IELTS போன்ற முன் தகுதித் தேர்வுகள் தேவையில்லை. மேலும் நீட் தேர்வில் தேர்ச்சி, 12ஆம் வகுப்பில் முக்கியமான பாடங்களில் 50% தேர்ச்சி, SC, ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 40% தேர்ச்சி பெற்றிருந்தாலே மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பாக பேசிய ரஷ்ய அரசின் தேசிய அணு ஆய்வு பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்பத் துறையின் பேராசிரியர் திருமதி எலினா சரபுட்சேவா, நுண்ணறிவியல் படிப்பில் மாணவர்கள் இணைந்து படிக்கலாம் என்று கூறினார். And now we realize more than 200 education programs in different fields of science, like IT technology, cybersecurity, nuclear engineering, biotechnology, biomedicine. I will inform you guys about our international program in general medicine. It's the equal of MBBS in India. We provide our international students with accommodation on campus. Campus is located in Moscow, in the capital of our country, characterized by safety and comfort, as well as good facilities for social sport activities, for studying and living there. I invite you guys join us at the education fair and take first-hand information about curriculum, about accommodation, tuition fees, and so on. Welcome to our university and welcome to education fair. தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இம்மாதம் நடத்தப்படவுள்ள ரஷ்ய கல்விக் கண்காட்சியில் மாணவர்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் இதன் மூலம் ரஷ்யாவில் சிறந்த கல்வி வாய்ப்பை பெறலாம். ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை முடித்து இந்தியா திரும்பும் மாணவர்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தால் நடத்தப்படும் தகுதித் தேர்வில் கட்டாயம் பங்கேற்று தேர்ச்சி பெற்று உள்நாட்டில் சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கலாம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.